இன்றைக்கு கேப்டனுடைய 74வது வறுமை ஒழிப்பு தினம். கேப்டன் ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக தான் இது நம்ம பல வருஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். கேப்டன் இல்லாத இந்த நேரத்திலும் அவர் செய்த நலத்திட்ட உதவிகள், மக்களுக்கு அவங்க செய்த உதவி, அதே போல எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு வருடம்தோறும் கேப்டன் கொடுக்கிற 50,000 ரூபாய், அதே போல நாளைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் எம்ஜிஆர் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம பிரியாணி கொடுப்போம். அது நாளைக்கு மத்தியானம் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லாம் போய் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த முறை விருதாச்சலம் தொகுதியில நான் வெற்றி பெற்றதால நாளை இன்னைக்கு மத்தியானம் நான் கிளம்புற விருதாச்சலம், நாளை காலையில விருதகிரீஸ்வரர் சர்ச்சுக்கு போறோம், தர்காக்கு போறோம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதமும் எப்பவுமே ஒன்னாதான் கேப்டன் கும்பிடுவாங்க ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும். அந்த வகையில் அனைத்து மதங்களையும் நாங்க வழிபட்டு நாளைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு அங்க விருதாச்சலத்துல இருக்கிறோம். எப்பவுமே கேப்டன் முதல் முறை 2006 வெற்றி பெற்ற போதே இலவச கணினி மையம், இலவச தையல் பயிற்சி மையங்களை தொடங்கினார். அதை அப்படியே நம்ம தமிழ்நாடு முழுக்க விருதாச்சலத்துல தொடங்கி தமிழ்நாடு முழுக்க அப்ப கொண்டு வந்தோம். மீண்டும் இந்த முறை விருதாச்சலத்துல வெற்றி பெற்றதுனால கேப்டனுடைய பேரிலேயே கேப்டன் இலவச கணினி மையம் நாளைக்கு நாம தொடங்க இருக்கிறோம் விருதாச்சலத்துல. அதே போல கேப்டன் பேர்லயே இலவச தையல் பயிற்சியும் பெண்களுக்காக தொடங்க இருக்கிறோம். அது முடிச்சு ஈவினிங் பொதுக்கூட்டம் வச்சிருக்கோங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் முப்பெரும் விழாவாக அதை கொண்டாடுறோம். வெற்றி பெற செய்த தொகுதி மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம், கேப்டனுடைய வறுமை ஒழிப்பு தினம் மற்றும் அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என்று முப்பெரும் விழாவாக நாளைக்கு பொதுக்கூட்டம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நம்ம வச்சிருக்கோம். அங்க நலத்திட்ட உதவிகள் நம்ம என்னெல்லாம் வழங்குறோம்னா, எப்பவும் தலைவர் கேப்டன் வழங்கினது போல் அயன் பாக்ஸ், அதே மாதிரி தையல் மிஷின், கல்வி உதவி, மருத்துவ உதவி, அது மட்டும் கிடையாது, ஆர்ஓ மெஷின்ஸ், அதே மாதிரி கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட், இலவசமாக கண் மருத்துவம். இது இன்றைக்கு நம்மளுக்கு வாசன் ஐ கேர்ல இருந்து இத கொடுத்திருக்காங்க. இது நாளைக்கு இங்க கேப்டனுடைய இந்த கோயில்ல நாளைக்கு மருத்துவ முகாம் நம்ம வச்சிருக்கோம். இந்த ஒரு கூப்பன் நம்ம கொடுக்கும் போது அதன் மூலம் 4 பேர் ஒரு குடும்பத்துல பெனிஃபிட் ஆகலாம். இது மாதிரி மொத்தம் 4000 பேருக்கு இந்த பெனிஃபிட் போய் சேரப்போது. இது விருதாச்சலத்திலும் கண் மருத்துவத்திற்கு வேண்டிய அனைத்து இலவச சிகிச்சையும் நாங்க தர இருக்கிறோம். அதாவது ஐ டெஸ்ட் பண்ணிக்கலாம், கண்ணாடி வேணுங்கிறவங்களுக்கு கண்ணாடி, மற்ற எந்த சிகிச்சை வேண்டும் என்றாலும் அது செய்யலாம். சோ மருத்துவ முகாம் நாளைக்கு இந்த தலைமை கழகத்திலும் அதே போல விருதாச்சலத்திலும் நாம செய்ய இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, தலைவர் இருந்த போதே நாம அறிவிச்சிருக்கிறோம், டெல்லி தமிழ் சங்கத்திற்கு ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் நம்மளுடைய தலைமை கழகத்தின் மூலம் நம்ம தர இருக்கிறோம். அந்த வகையில் வள்ளல் விஜயகாந்த் டிரஸ்ட் மூலமாக, அதே போல இப்ப சுதீஷ் எம்பி ஆக இருக்கிறதுனால இந்த செக்க சுதீஷ் கிட்ட கொடுக்கிறேன். அவர் டெல்லிக்கு போய் தமிழ் சங்கத்துக்கிட்டேயே நேரடியாக இந்த செக்கை தமிழ் சங்கத்திற்கு நாளைக்கு நம்ம தர இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு இது போல பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தலைமை கழகம் விருதாச்சலம் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை கழகங்கள் வரைக்கும் அனைத்து மக்களுக்கும் எங்களால முடிந்த உதவியை இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற வகையில் ஏழை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி உதவி, மருத்துவ உதவி, இது போன்ற பல்வேறு திட்டங்கள் நாளைக்கு செய்ய இருக்கிறோம். கேப்டன் எங்கும் போல தமிழ்நாடு மக்கள் மனசுல நிரந்தரமாக தெய்வமாக இருந்து அவர் நம்மளோட தான் இருக்கார் அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். சோ அவர் இருந்தாலும் மறைந்தாலும் கேப்டன் மக்களுக்கான தலைவர். என் மக்களே, என் மக்களே, என் மக்களே, என் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர்.
அந்த மக்கள் கேப்டனை கொஞ்சம் புரிஞ்சுக்காம போயிட்டாங்க. இல்லைன்னா மிகப்பெரிய வாய்ப்பு கேப்டனுக்கு கொடுத்திருந்தால் இந்த தமிழ்நாடே எப்படி எல்லாம் கொண்டு வரணும்னு ஒரு கனவு வச்சிருந்தாரு. அந்த கனவு இன்னைக்கு கேப்டன் இல்லை என்றாலும் அவர் வழியில் நானும் எங்கள் கழகத்தினரும் நிச்சயமாக அதை அவர் வழியிலேயே நாங்கள் சென்று மக்களுக்காக என்றைக்கும் அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அவர் செய்த உதவிகளை மக்களுக்கு என்றும் நாங்கள் செய்வோம். அவர் கனவு லட்சியத்தை நிச்சயம் வென்றெடுத்து மக்களோடும் தெய்வத்தோடும் இணைந்து அவருடைய கனவை நிச்சயம் நாம் நினைவாக்குவோம் என்பதை பிறந்தநாள் செய்தியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன்.